சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. மாமா வாங்க மாப்ள, வணக்கம். உட்காருங்க. என்ன மாமா, இல்ல, பரவாயில்ல. மாலை போட்டிருக்கீங்களா? இந்த கெட்டப்ல இருந்தா அதானப்பா அர்த்தம். அத்தை, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன். அம்மா அத சொல்லிதான் தெரியணுமா? பார்த்தா தெரியாதா? அவங்களுக்கே தெரியுதா சாமி? தெரிஞ்சா சந்தோஷம் தான் சாமி. அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்ள. முதல்ல உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. என்ன மாப்ள திடீர்னு மாலை போட்டிருக்கீங்க? மாலையை போட்டா தானம்மா சில விஷயங்களை போடாம இருக்க முடியும். கூட இருக்கிற சாமியே வாரக்கூடாது சாமி, ரொம்ப தப்பு. சரிங்க சாமி. அத்தை, மாலை போட்டலாவது மனசு இறங்குமான்னு பாக்க. யாரோட மனசு மாமா சாமி? அது ஐயப்பனோட மனசு. ஐயப்ப மனசு, அவர் மனசு இறங்கி நமக்கு அருள் புரிவார் நம்புறேன். அப்புறம் அத்தை, ஒரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க மாப்ள. ஷெட்ல ஒரு பூஜை வச்சிருக்கிறோம். ஐயப்ப பூஜை சாமி. மச்சான் சாமி, ஐயப்பனுக்கு மாலை போட்டு பிள்ளையருக்கா பூஜை பண்ணுவாங்க. சாமி, இங்க நம்ம கொஞ்சம் பேச்ச குறைச்சுக்கணும் சாமி, அதுதான் நமக்கு நல்லது. சரிங்க சாமி. சாமி பர்ஃபார்மன்ஸ் குறைச்சிங்க. அத்தை, கண்டிப்பா நீங்க வரணும். நான் எப்படி மாப்ள விளக்கேத்த முடியும்? அது சரியா இருக்காது. பெரியவங்க யாரையாவது கூப்பிடுங்க, அது சரி. அத்தை, இந்த சடங்கு சங்க இதெல்லாம் இவங்களா பண்ணணும் இவங்களா பண்ணக்கூடாதுன்னு கடவுள் ஒண்ணு நேர்ல வந்து சொல்லிட்டு போல. அதெல்லாம் ஆதாயம் தேடுற மனுஷன் எழுதி வச்சது. நல்ல மனசோட யார் எதை பண்ணாலும் ஐயப்ப ஏத்துப்பார். நீங்க தான் வரணும். சத்யா, நீ வந்து சரி மாமா. மாமா வீட்ல தானே பூஜை வைப்பாங்க, நீங்க என்ன ஷெட்ல வச்சிருக்கீங்க? அதுவா, நம்ம ஆளப்பட்டதுக்கு அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பூஜைல எங்க பண்ண விடுவாங்க? நம்மள பத்தி யாரு யோசிக்கிறாங்க? அத்தை, என் அப்பா தவிர என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப அந்த வீட்டுல யாரும் இல்லையே. அதான் ஷெட்லயே பூஜை